Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்க இன்னும் 66 நாட்களே உள்ள நிலையில் பாரிஸ் அரங்கில் தேசிய கொடியை ஏந்திச் செல்லும் வாய்ப்பு தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரருக்கு கிடைத்துள்ளது. யார் அவர் என்பதை பார்க்கலாம். 4 வயதில் டேபிள் டென்னிஸ் மட்டையை பிடிக்க தொடங்கிய சரத் கமலுக்கு ஒலிம்பிக் அரங்கில் தேசிய கொடியை தாங்கி பிடிக்கும் வாய்ப்பு 42வது வயதில் கிட்டியுள்ளது. இந்தியாவில் டேபிள் டென்னிஸ் போட்டிக்கு வரவேற்பு இல்லாத காலத்தில் தனது தொடர் வெற்றி மற்றும் விருதுகளால் பட்டி தொட்டி எங்கும் டேபிள் டென்னிஸை கொண்டு சேர்த்தவர் அவர். சென்னையைச் சேர்ந்த சரத் கமல் சர்வதேச அரங்கில் 20 ஆண்டுகளாக பதக்க வேட்டை நடத்தி வருகிறார். காமன்வெல்த் போட்டிகளில் 7 தங்கம் உட்பட 13 பதக்கங்கள், ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 2 பதக்கங்கள், உலக சாம்பியன்ஷிப் தொடரில் 3 பதக்கங்களுடன் ஜொலிக்கிறார். இதுவரை 4 ஒலிம்பிக் போட்டிகளில் களம் கண்டுள்ள சரத் கமலுக்கு கடைசி ஒலிம்பிக் போட்டியாக அமைய உள்ளது பாரிஸ் களம். இந்த முறை தேசிய கொடியை ஏந்தி இந்திய ஒலிம்பிக் அணியை வழிநடத்தி செல்ல அவர் தயாராக உள்ளார். ஜூலை 12ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாடும் சரத் கமலுக்கு அதே மாதத்தில் தொடங்கும் பாரிஸ் ஒலிம்பிக் களம் மறக்க முடியாத பரிசாகவே அமைய உள்ளது. புதிய தலைமுறைக்காக பிரியா ராஜேந்திரன். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.